இந்த கதையில இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல. அன்னைக்கு நைட்டு ஆசையா அந்த மாப்பிள்ளையோ அந்த பொண்ணுகிட்ட நெருங்கலான்னு போனா அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. இவனுக்கு மனசு உடைஞ்சு போயிருது. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் தூங்கிடுறான். அந்த பொண்ணு அவனை திடீர்னு எழுப்புறா. நீ கொரட்டை விட்டுட்டே இருக்க, என்னால தூங்க முடியல, வெளியே போன்னு சொல்லி ஹீரோவை துரத்தி விட்டுறா. இவன் ஒரு நாள் தானே வெளியே போனா, தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு. இந்த பொண்ணு இப்படி வேண்டா வெறுப்பா இவனை கல்யாணம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ இந்த பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஆனா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி லவ்வர் இருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பா. ஒரு வருஷம் கழிச்சு இந்த பொண்ணுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு ஹீரோக்கு தெரிய வந்தோன்னா மறுபடியும் லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இந்த பொண்ணுகிட்ட வந்தா. இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோ அந்த டைம்ல பக்கத்துல இருக்கிறதுனால இந்த பொண்ணை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலையும் சேர்க்கிறான். அந்த பொண்ணோட அப்பாவும் ஹீரோ கிட்ட கரெக்டா நீ எப்படிப்பா அங்க போனேன்னும் போது, உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் அங்க போனேன், அதனால தான் உங்க பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பூவெல்லாம் கொடுக்குறான். இந்த பொண்ணோட அப்பா பாத்துறாங்க. இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ பார்த்த பையன் தான் சரி கிடையாது, உனக்காக நான் ஒரு பையனை பார்த்துருக்கேன்னு சொல்லி இந்த பையன் ரொம்ப பாசமா இருக்கன்றதுனாலயே ஹீரோவை பிடிச்சி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவளும் வெறுப்புல இருக்கா.